ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். நாம் இப்போது February 23 and 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புகழ்ன்ற அதிகாரத்துலேருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. இதுக்கான பொருள், நில உலகின் எல்லையில் நெடுங்காலும் நிற்க வல்ல புகழை செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது. ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மாலத்தீவ்ஸ் இன் த இந்தியன் ஓஷன். செகண்ட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். தேர்ட், தமிழ் டெவலப்மெண்ட் அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய பெருங்கடலில் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகள் முத்தரப்பு பயிற்சி. இந்திய பெருங்கடலில் பிராந்தியத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்தியா, மாலத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடும் ஜோஸ்ட் 16 என்ற முத்தரப்பு பயிற்சி மாலத்தீவில் தொடங்கியது. இது February 22 4 நாட்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயிற்சியில் இந்திய கடலோர காவல்படையின் சமர்த், அபினவ், அப்புறம் இலங்கையின் சமுத்ரா அப்படின்ற கப்பல் பங்கேற்றிருக்கு. இப்போ இந்தியாவோட டோர்னியர் ரக விமானமும் இதில் பங்கெடுத்திருக்கு. புதிய கடல்சார் நடவடிக்கைகளை அறிந்து கொள்வதற்கும் இந்த ஜோஸ்ட் 16 முத்தரப்பு பயிற்சி உதவுகிறது. முன்னதாக இந்திய கடலோர காவல்படையின் கூடுதல் இயக்குனர் பரமேஷை வரவேற்று மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையின் கமாண்டர் முகமது சலீம் எக்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வேளாண் துறைக்கென தனிநிலை அறிக்கை தாக்கல். இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போட்டாங்க அப்படின்னா 2021 to 2022 தான் ஃபஸ்ட்டு வேளாண் பட்ஜெட் போட்டிருப்பாங்க. வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் போட்டதில் நம்ம தமிழ்நாடு தான் தேர்ட் பிளேஸில் இருக்குது. இதில் ஒரு திட்டமும் அறிவிச்சிருப்பாங்க. என்னென்னா, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்ற புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் தமிழகத்தின் மொத்த வருவாய் செலவினங்களில் 10% இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் துவரை, சமையல் எண்ணெய்க்கான வித்துக்கள் போன்றவற்றின் சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் என்ற 5 முதல் 10 ஏக்கர் பரப்பில் சிறுதானிய பண பயிர்களை பயிரிட மேற்கொள்ளப்பட இருக்கும் திட்டம் புதுமையானது மட்டுமல்ல, அவசியமானது கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். 63 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள். 63 பேருக்கு 3 டைப்பில் தமிழ் வளர்ச்சி விருது கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கபிலர் கம்பர் விருது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கபிலர் விருது முனைவர் அமிர்த கௌரி, உவேசா விருது நாரும் போதான், கம்பர் விருது ராமலிங்கம், சொல்லின் செல்வர் விருது முனைவர் தி. ராசகோபாலன், உமரப்புலவர் விருது முனைவர் பி.மு. அஜ்மல் கான், இளங்கோவடிகள் விருது கூவா எழிலரசு, அம்மா இலக்கிய விருது தி. பவளசங்கரி, மா. சிங்காரவேலர் விருது நா. சு. சிதம்பரம், அயோத்திதாச பண்டிதர் விருது வை. தேசிங்கு ராசன், மறைமலையடிகள் விருது மருத்துவர் சு. நரேந்திரன், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது முனைவர் ப. சரவணன், காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் த. வசந்தாள், ஜி.யு. போப் விருது முனைவர் அமுதன் அடிகள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பாளர் விருது. சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது சி. சிவா பிள்ளை, கணபதி பிள்ளை, சிவகுருநாத பிள்ளை, பி.எஸ்.பி. குமாரசாமி, முனைவர் சந்திரசேகரன், சுப்ரபாரதிமணியன், முனைவர் ஆ. ஸ்டீபன் அருள்ராஜ், அரு. சோமசுந்தரன், கவிஞர் மெய்ஞானி பிரபாகர பாபு, முதுமுனைவர் ராசமாணிக்கம், கே. தட்சிணாமூர்த்தி, புலவர் தி. வே. விஜயலட்சுமி ஆகிய 10 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 38 பேருக்கு தமிழ் செம்மல் விருதும் கொடுத்துருக்காங்க. இந்த 38 பேர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொருத்தர் வீதமாக 38 பேருக்கு கொடுத்துருக்காங்க.
கடைசியாக ஒரு புக் கண்டென்ட் பார்க்கலாம். இதில் வந்து திராவிட மொழியில் 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அது தென் திராவிடத்தில் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரா, இருளான் இருக்குது. நடு திராவிடத்தில் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழியில் குருக், மால்தோ, பிராகுயி. இது வந்து நம்ம அரசியலமைப்பு ஷெட்யூலில் வந்து லாங்குவேஜ் வந்து 8வது ஷெட்யூலில் இருக்கும். பார்ட்டில் வந்து 17. நம்ம மொழிக்கு 22 மொழி இருக்குது. அதில் வந்து நம்ம சாகித்ய அகாடமி வந்து 24 மொழிக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரெண்டு ஷெட்யூலில் இல்லாத 2 மொழி என்னென்னா இங்கிலீஷ், ராஜஸ்தானி. எக்ஸ்டே கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து அஞ்சலை அம்மாள். செகண்ட் கொஷின், அரசியலமைப்பின் பாதுகாவலன். ஆன்சர் வந்து உச்சநீதிமன்றம்.